குமரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான கொல்லங்கோடு பகுதியில் அமைந்துள்ள தூய வியாகுலமாதா ஆலயம் களிக்காவிளை பஸ் நிலையத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆலயம் அமைந்திருக்கும் பகுதி பண்டைய காலத்தில் மன்னர்களுக்கு போர் ஆயுதங்கள் தயாரித்து கொடுக்கும் கொல்லர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியாக இருந்துள்ளது. இதனாலேயே இந்த பகுதிக்கு கொல்லங்கோடு என்ற பெயர் வர காரணமாக கூறப்படுகிறது. கடல் ஓசையோடு எழுந்து நிற்கும் ஓர் ஆலயம், இடைவிடாமல் ஜெபிக்கும் நல்லுள்ளங்கள் கொண்ட அதிசயங்கள் பல பெற்று வாழும் மக்களின் மண் மார்த்தாண்டன் துறை. இங்குள்ள ஆலயத்தில் இறை சேவை செய்து வரும் குருக்கள் கன்னியர்களுக்கு இந்த வீடியோ எனது அன்பின் சமர்ப்பணம். பிரைஸ் தி லார்ட். ஒரு கத்தோலிக்க குரு நமக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறார் என்று பார்த்திருக்கிறோமா? அல்லது நாம நிதானமாக யோசிச்சிருக்கோமா? நாம் அவரை திருப்பலியில் 1 மணி நேரம்தான் பார்க்கிறோம். ஆனால் அந்த 1 மணி நேரத்துக்கு பின்னாடி அவர் முழு வாழ்க்கையின் அர்ப்பணிப்பே இருக்கு. ஒரு குரு தனக்கென்று ஒரு குடும்ப வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கல. ஏன்னா இறைவனும் இறை மக்களும் தான் அவருடைய குடும்பம். ஒரு குழந்தை பிறந்தால் முதல் திருமுழுக்கு கொடுப்பவர் அவர்தான். நம்ம பாவத்தில் தவறி விழுந்தால் பாவ சங்கீர்த்தனத்தில் கேட்டு இறைவனுடைய மன்னிப்பையும் நமக்கு கொடுப்பவரும் அவர்தான். ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் நின்று இயேசுவை நமக்கு அளிக்கிறாங்க. நோயாளிகளை பார்க்குறாங்க. இறக்கும் தருவாயில் இருப்பவர்களை சென்று பார்த்து இறைவனுடைய ஆறுதலையும் அருளையும் கொண்டு செல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, யோவான் 10:11 நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கிறான். அந்த நல்ல மேய்ப்பராய இயேசுவின் பணியை செம்மன செய்வர்தான் நமது கத்தோலிக்க ஆயர்களும் குருக்களும் துறவியர்களும். ஒரு குருவுக்கு ஆஃபீஸ் டைம் எதுவும் கிடையாது. இரவு 2 மணிக்கு ஃபோன் வந்தாலும் அவர் கிளம்பி போக வேண்டியிருக்கும். அவருக்கு சோர்வாக இருந்தாலும், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும், மனவேதனையில் இருந்தாலும், ஆனால் அவர் அதையெல்லாம் தாண்டி அடுத்த நாள் பலிபீடத்தில் நின்று நமக்காக ஜெபிக்கிறாங்க. நமக்காக திருப்பலி ஒப்பிக் கொடுக்குறாங்க. விபுலியம் நமக்கு நினைவு ஊட்டுகிறது. எபிரேயர் 13:7 உங்களுக்கு தலைவர்களாக இருந்து இறை வார்த்தைகளை அறிவித்தவர்களை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவங்க நமக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனால் நாம் அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய விலானி திருவிழாவில் 1 நிமிஷம் அவர்களை நினைத்து பார்க்கிறோமா? முதலில் ஞானஸ்நானம் கொடுத்த அவரை நினைத்து பார்க்கிறோமா? நற்கருணை கொடுத்த குருவை நினைத்து பார்க்கிறோமா? உங்கள் வாழ்க்கையிலே இறைவனுடைய அருளை கொடுத்த ஒரு குருவை நினைத்து பார்க்கிறோமா? அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறிய ஜெபம் போதும். சில நேரங்களில் அவர்கள் எதிர்பார்ப்பதும் பாராட்டுக்களை அல்ல, நம்முடைய ஜெபங்களைத்தான். ஒரு கத்தோலிக்க குருவின் வாழ்க்கை எல்லோரும் தெரிய வேண்டிய ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனால் எண்ணற்ற ஆன்மாக்களை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்ல அவர்கள் அமைதியாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. We all love you பிரதீப் அச்சா and சந்தோஷ் அச்சா. ஸ்மைல், ஜீசஸ் லவ்ஸ் யூ. எழுத்து இயக்கம் ஜான் ஸ்டெல்லஸ். எடிட்டிங் ஸ்டெல்சியா ஸ்டெல்லஸ்.